இந்த ரீல்ஸை காமிச்சு ஆதர்ச நாயகன், இந்த ஹீரோவோடது மாதிரி ஆடு, இந்த ஹீரோ மாதிரி பாடு, இப்படின்னு உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுப்ப நீ. ஆனால் அந்த குழந்தைங்க மட்டும் வளரும்பொழுது டாக்டராக படித்து வந்துங்க. ஒரு கட்சி பேராக நல்லா சொல்ல முடியும். 15 சீட்டு நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு கோட்டா. 15 சீட்டு என்னென்னா, ஒரு சீட்டு வந்து 2 கோடி ரூபாய்க்கு 3 கோடி ரூபாய்க்கு. ஒன்று அந்த அரசியல்வாதியோட பசங்க படிப்பாங்க, இல்லை அந்த அரசியல்வாதி அதை பணத்துக்கு விற்றுருவார். ஜென்சியோட நாங்கள் வந்து இணைந்து செயல்படுறோம் அப்படின்ட்டு யார் பண்ணுறது? இதெல்லாம் எல்லாம் 40 வயசு. 2024 நீட் தேர்வில் இதே மாதிரி குளறுபடி செய்து இதே மாதிரி பேப்பர் லீக் ஆன அதில் அக்யூஸ்டா போய் உள்ளே போய் உட்காந்தவன் அவன் 6 மாதத்தில் வெளில வரான் டெய்லி. அங்கே நடப்பது குறுகிய அரசியல், அங்கே நடக்கிறது ஒரு கேவலமான அரசியல். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அதை நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுங்க, தூக்கி உள்ளே போடுங்க, குண்டாசில் போடுங்க, என்னமோ பண்ணுங்க, அது உங்களோட இஷ்டம், சரியா? அதுக்குள்ளே நான் வரல. ஆனால் மாணவர்களுக்கு உண்மையான ஆதங்கம் இருக்கிறது. புதிய சிந்தனை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கிஷோர் கே சுவாமி தான் நினைச்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். சார், இப்போ இது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு போராட்டம் எவ்வளோ பெருசாக வெடிச்சிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியும்ல சார். நேத்தி அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டது கூட பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு ட்வீட்டும் போடாத மாதிரியும் போடலை. ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணதுக்கு தான் கண்டனம். நீட்டை பற்றி கூட ஒரு வார்த்தை பேசல. அந்த ஒரு போஸ்ட்டை நீங்களும் ட்விட்டரில் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். இல்லை, நீட் தேவையற்றது அப்படின்ற ஒரு வாதத்தை அவரும் வைக்கிறாரு, சரியா? நீட் தேவையற்றது அப்படின்னா அதற்கான மாற்று என்ன அப்படின்றத விஜய் போன்றவர்கள் சொல்லணும். சும்மா நீட் தேவையற்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனோன்னா அதுக்கு மாற்று என்ன, சரியா? இதை சொல்லுகின்ற அதே தருணத்தில் நீங்கள் மத்திய அரசாங்கத்துடைய தவறுகள்லேருந்து மத்திய அரசாங்கம் தப்பித்து கொள்ள முடியாது. உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து மாநில அளவில் இருந்த, அதாவது மாநில தனியார் காலேஜ் அளவில் வந்து இருந்த அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றத தான் நீங்கள் முடிவுக்கு கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து தேசிய அளவில் ஒரு எக்ஸாமை நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னும் பொழுது அதில் கடந்த 5 ஆண்டுகளில் 3 முறை அது பேப்பர் லீக் ஆகிருக்கு, சரியா? அப்போது இது சார்ந்த அமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்ற கேள்வி வரும். அமைச்சர் இதற்கு பொறுப்பு, அதிலிருந்து அவர் தப்பித்து கொள்ள முடியாது, சரியா? அப்போது இதற்கு இவங்க ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, என்னென்னா த்ரோயிங் தி பேபி அலாங் வித் பாத் வாட்டர்ன்ட்டு. இதற்கு நீட்டே வேண்டாம் அப்படின்னு ஒரு கும்பல் கிளம்புது, சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் நீட் வேண்டுமா வேண்டாமா என்கிற விவாதம் முடிந்து விட்டது. அது உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துருச்சு. 8 ஆண்டுகளாக தேர்வு நடந்துகிட்டு இருக்கு, சரியா? 8 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஏற்றாறு போல மாணவர்களும் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்ற சூழலில் எப்படி வேண்டான்னு இப்போ கொண்டு வந்து நிறுத்துவேன், சரியா? இது நடக்கிற கதை கிடையாது. இது போகாத ஊருக்கு வழி தேடுற கதை தான், சரியா? அதனால அதை நம்ம தள்ளி வச்சிருவோம். நம்ம கேட்கறது இங்கே என்ன? மத்திய அரசாங்கத்தின் பொறுப்பிலிருந்து மத்திய அரசாங்கம் தப்பித்துக் கொள்ள பார்க்கிறது. அதற்கு நாம் துணை போகக்கூடாது. இப்போ சொல்லுகின்ற அதே நேரத்தில் போராட்டம் என்கிற பேர்ல இறங்கியிருக்காங்க பாருங்க. இவங்க யாரு அப்படின்றத நம்ம பார்க்கும்பொழுது தான் நம்மளோட கேள்வி என்ன வருதுன்னா, டெல்லியில கூடியிருக்கக்கூடியவர்கள், ஜந்தர் மந்தர்ல கூடியிருக்கக்கூடியவர்கள் அப்படின்னும் பொழுது மாணவர்கள் ஆதங்கம் இருக்கிறதா? இருக்கிறது. இதனால புள்ளி விவரத்தோட சொல்ல முடியும். கடந்த 12 ஆண்டுகளில் மோடி அரசாங்கம் வந்திருக்கின்ற கடந்த 12 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட அந்த கல்விக்கான அந்த ஒதுக்கீடு இருக்கு பாருங்க, அது வந்து குறைந்திருக்கிறது சார். 2024-25 அந்த காலகட்டத்தில் 20 லட்சம் மாணவர்களில் எழுதியிருக்காங்க. அப்போது 11 லட்சம் மாணவர்கள் தான் தேர்ச்சியே பெற்றிருக்காங்க இந்த வருஷம். அப்படின்னா அப்போ 63%-லேருந்து 52% வந்து கம்பேரிட்டிவ்லி அது வந்து லெஸ்ஸாக இருக்குது சார். அதனால 20 பேர் வந்து மாணவர்கள் தூக்கி சூசைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை, ஏதாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இந்த தேர்வு வைக்கும் பொழுது இந்த தேர்வுக்கு படிக்கின்ற மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முறை +2 தேர்வு நடக்குது அப்படின்னாலும் இந்த ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னென்னா, இதில் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வது என்பது நடக்கிறது, சரியா? +2 எக்ஸாம்லேயும் நடக்குது, 10th எக்ஸாமில் நடக்குது, சரியா? இப்போ இந்த மாதிரியான ஒரு கடினமான ஒரு மன உளைச்சலை வந்து இந்த மாணவர்கள் எதிர்கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் மன ரீதியாக அவர்கள் தயார்படுத்தப்படவில்லை அப்படின்றது காமிக்குது. இது சொசைட்டியும் நம்ம காரணம், கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதாவது ஒரு சமுதாயமாக நாமும் பொறுப்பு, பெற்றோர்கள் மிக முக்கிய பொறுப்பு. உண்மை. எல்லாம் அந்த ப்ரெஷரை எல்லார் மேலேயும் எல்லாரும் போடுறாங்க, சரியா? நீ வந்து உன் குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்து நீ கற்றுக் கொடுக்குறது என்ன? இந்த ரீல்ஸை காமிச்சு ஆதர்ச நாயகன்,
இந்த ஹீரோ ஓடுறது மாதிரி ஆடு, இந்த ஹீரோ மாதிரி பாடு, இப்படின்னு உங்கள் குழந்தைங்களுக்குலாம் கற்றுக் கொடுப்ப நீ. ஆனால் அந்த குழந்தைங்க மட்டும் வளரும்பொழுது டாக்டராக படிச்சு வந்துடணும். இது எப்படி சாத்தியம்? சரியா? உன் பசங்க எல்லாம் வந்து விஜய் காதர் அகர்வாலோட ஆடுறதையும் என்ன இப்போ இந்த மாதிரியான படத்தெல்லாம் சின்ன வயசுலேருந்து, நான் சொல்கிறது 2 வயசு 3 வயசு குழந்தைங்க எல்லாம் நீ இதை காமிச்சு வளர்ப்ப. ஆனால் உன் குழந்தை வளர்ந்து எந்த எக்ஸாமும் எழுதாமல் டாக்டர் ஆகிடும். எப்படி இது சாத்தியம்? அப்போது அடிப்படையிலேயே இங்கே மிஸ்டேக் இருக்குது. சரியா? நம்மளுடைய கல்வி சிலபஸ், அந்த கல்வி கொள்கை இருக்குது பாருங்க, அதுலேயும் தவறு இருக்குது. அது அரசாங்கமும் பொறுப்பு. சரியா? நான் மத்திய அரசாங்கத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் மத்திய அரசாங்கத்தை தனித்துலாம் பார்க்கல, அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சரியா? அப்போ ஓவராலாக எல்லாமே சொசைட்டியே பிரச்சனையில் இருக்குது. அப்படின்னும் பொழுது ஒரு நீட் எக்ஸாம் தான் பிரச்சனை நீங்கள் எப்படி கொண்டு வந்து சொல்லுவீங்க? இதுக்கு முன்னாடி தனியார் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் எனக்கு தெரிந்து பல கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் அவங்க தனியார் எக்ஸாம்னு சொல்லி அந்த எக்ஸாம் போகாதவனுக்கு கூட அங்கே ஸ்கோர் கொடுத்து தேர்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் இங்கே தமிழ்நாட்டில் நான் சொல்ல முடியும் உங்களுக்கு எவ்வளோ மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒரு அரசியல்வாதிக்கும் 10 சீட்டு 15 சீட்டு ஒரு கட்சி பேராக நான் சொல்ல முடியும். 15 சீட்டு நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு கோட்டா. 15 சீட்டு என்னென்னா ஒரு சீட்டு வந்து 2 கோடி ரூபாய்க்கு 3 கோடி ரூபாய்க்கு. ஒன்று அந்த அரசியல்வாதியோட பசங்க படிப்பாங்க, இல்லை அந்த அரசியல்வாதி அதை பணத்துக்கு விற்றுருவார். இப்போ அது நடக்கலைல்ல. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தபொழுது அந்த அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் அவங்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்து 3000 பேர் இன்னைக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க, மெடிக்கல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ட்டு கிராமப்புறத்துலேருந்து வரக்கூடிய மாணவர்கள், அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி சாத்தியமாச்சு? இவங்கெல்லாம் படிக்க முடியுமா? ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, நான் சொல்கிறேன் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதிமுகவில் நிறைய பேரோட பழகும்போது பார்த்துருக்கேன். இன்வேரியபிளி அத்தனை அமைச்சருடைய பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமச்சந்திராவில் படிச்சுக்கிட்டு இருப்பான். திமுகவில் எடுத்தாங்கன்னா அதே தான். ஏன் நம்ம பாமகவில் எடுத்தாங்கன்னா அதே தான். நான் சிம்பிளாக நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அன்புமணி ராமதாஸ் அவர், மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கஷ்டப்பட்டு வந்தார். ஒரு திண்ணையாக போய் உட்கார்ந்து கட்சியை வளர்த்து வந்தார். அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நிழலில் வந்தார். அவர் வாங்கினார் சீட்டு. அவர் குடும்பத்தில் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க சீட்டு, மெடிக்கல் சீட்டு? எல்லாம் தேர்ச்சியில் வாங்கினாங்களா, மெரிட்டில் வாங்கினாங்களா? சொல்ல முடியுமா? இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இது மாதிரி என்னால் எல்லா அரசியல்வாதிகளுடைய குடும்பத்திலையும் காமிக்க முடியும். இவங்கெல்லாம் மெரிட்டில் வாங்கினாங்களா? இதெல்லாம் நீட்டுக்கு முன்னாடி நடந்த கதை. அடுத்தவர் ராமதாஸ் மட்டும் இல்லை, நான் சொல்கிறது ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும். அதிமுகவுக்கு இவ்வளோ கோட்டா, திமுகவுக்கு இவ்வளோ கோட்டா, பாமகவுக்கு இவ்வளோ, விசிகாவுக்கு இவ்வளோ கோட்டா, இவ்வளோ சீட்டு கொடுத்துருவாங்க. அந்த சீட்டை நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஒன்று உனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிக்கு கொடு, அவங்க பசங்க போய் படிக்கட்டும், இல்லை அது 2 கோடிக்கோ 3 கோடிக்கோ விற்று. சார், இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த சிஜேபி அப்படின்ற ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒரு சோஷியல் மீடியாவில் ஆரம்பிச்சது இவ்வளோ தூரம் வந்து ஒரு பெரிய ஒரு உருவெடுத்திருக்கு. இதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க கூட வந்து ஒரு நக்சலைட்ஸ் பேக்ரவுண்டில் இருக்காங்கன்னே வச்சுப்போம். நான் என்னுடைய கேள்வி இந்த அரசாங்கத்தை பார்த்து தான். என்னுடைய கேள்வி, நீங்கள் இந்த இளைஞர்களோட எங்கேஜ் பண்ண தவறிட்டீங்க. சரியா? இது திமுக சொல்கிற மாதிரி தான். வாட்ஸ்அப்பில் அது இதில் பேர் என்ன, இன்ஸ்டாகிராம்லேயே விஜய்க்கு எல்லாம் இல்லை, விஜய்க்கு எல்லாரும் இன்ஸ்டாகிராம். நீ செஞ்ச ஆட்சி லட்சணம் அது. அவன் போய் விஜய்க்கு ஓட்டு போட்டான். திமுக அதிமுக வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்து சலிப்பு தட்டை போய் போட்டாங்க. அப்படின்னா நீங்கள் 15 ஆண்டுகள், இது அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள்ட்டே நான் சொன்னது, 15 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாகவும் 5 ஆண்டுகள் எதிர்கட்சியாகவும் நீங்கள் இளைஞர்கள்ட்ட எங்கேஜ் பண்ணவே இல்லையே. எங்கே எங்கேஜ் பண்ணீங்க நீங்கள்? இன்றைக்கும் உங்கள் தலைமைச் செயலகத்தில் போயிட்டு இதில் உட்காந்துருக்கீங்க, பிற தலைமை கழகத்தில் உட்காந்துருக்கீங்க, ஹெட் ஆஃபீஸில் எல்லாம் பெருசுங்க. காலம் போன காலத்தில் உட்காந்து அதிமுகவை எந்த கொம்பனாலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது தான் நடக்குது. வேறு ஏதாவது நடக்குதா? திமுகவில் எடுத்துக்கோங்க, அதே தான். ஜென்சியோட நாங்கள் வந்து இணைந்து செயல்படுறோம் அப்படின்ட்டு யார் பண்ணுறது? இதெல்லாம் எல்லாம் 40 வயசு. இல்லை அப்போ உங்களுக்கு ரியாலிட்டியே தெரியல. இதுவே தான் நான் மத்திய அரசாங்கத்தையும் குறை சொல்கிறேன். இளைஞர்களோட நீங்கள் எங்கேஜ் பண்ண தவறிட்டீங்க. இளைஞர்கள் உண்மையிலேயே கொதிப்பில் இருக்கிறார்கள். இளைஞர்கள் மட்டுமில்லை, பெற்றோர்களும் கொதிப்பில் இருக்கிறார்கள். ஏன் இருக்கிறார்கள் என்றால் இந்த அரசாங்கம் அவர்களுடைய நியாயமான வாதங்களை எடுத்து கவனிக்க தவறிவிட்டது. இப்போ இதை நாளை எதிரிகள், அவன் நக்சலைட்டாக இருப்பான், ஆன்டி நேஷனலாக இருப்பான், இல்லை அவன் கையில் எடுக்க தான் செய்வான். அது இடம் கொடுத்தது யார்? நீ தானே இடம் கொடுத்துருக்க. இப்போ தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு இவங்க கோரிக்கை வைக்கிறது என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு? இதனை மத்திய அமைச்சர்
உங்களுடைய பார்வையின் கீழே அது நடக்குது. இன்னைக்கு சார்ஜ் ஷீட் போடுறீங்க, சார்ஜ் ஷீட்ல எந்த அதிகாரியுடைய பெயரும் இல்லைன்னா அப்ப நீதான் பொறுப்பு. அடுத்து வர அமைச்சர் அவங்களோட தலைமையிலையும் இந்த மாதிரியான கொஸ்டின் லீக் ஆகுது அப்படின்றது, வினாத்தாள் லீக் ஆகுதுன்றது சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்றது ஒரு காலகாலமா நம்ம பேசப்படுற ஒரு காலகாலமா தர்மேந்திர பிரதான் அமைச்சர் மாதிரி வேற ஒரு அமைச்சர் வரும்பொழுதும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்காது. இங்கதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இது காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி மாநில அரசாங்கங்களையும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுக்காகத்தான் ஒருமித்த தேர்வாக நீட் தேர்வு என்று கொண்டு வரப்பட்டது. ஓகே, நீ எப்ப நீட் தேர்வுன்னு கொண்டு வந்துட்டியோ அப்போ அதுல இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது. ராஜஸ்தான்ல நடக்கலையா, தமிழ்நாட்டில் நடக்கலையா, இல்லை கர்நாடகாவில் நடக்கலையான்னு பேசிட்டு இருக்கக்கூடாது. நீ தான் ஒருமித்த தேர்வுன்னு கொண்டு வந்த, அப்போ நீ ஒழுங்காக நடத்தணும்ல. இல்லை அந்த குற்றப்பத்திரிகையில் யார் அந்த அதிகாரி அவன் பேர் இருக்கணும்ல, அந்த அதிகாரி பேரும் போட மாட்டேன். போன வருஷம் இதே மாதிரி நீட் தேர்வில் 2024 போன வருஷம் இல்லை 2024 நீட் தேர்வில் இதே மாதிரி குளறுபடி செய்து இதே மாதிரி பேப்பர் லீக் ஆன அதில் அக்யூஸ்டா அவன் போய் உள்ளே போய் உட்கார்ந்தவன் அவன் 6 மாதத்தில் வெளில வரான் வெயில். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இன்னைக்கு பிரதமர் போடுறாரு ட்வீட், என்ன நாங்கள் விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து இவர்களை எல்லாம் தண்டனை வாங்கி கொடுப்போம்ட்டு. 2024 வாங்கினே தண்டனை வாங்கி தரத்துக்கு வக்கீல்ல உனக்கு. நீ என்ன பேசுற? இந்த கேள்வி நியாயமான கேள்வி, சரியா? ஆனா கேட்பவர்கள் யார் அப்படின்றதெல்லாம் வருது இல்லையா? இப்ப அங்க போய் உட்கார்ந்து ஜந்தர் மந்தர்ல பண்ணக்கூடியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சம்பந்தமே இல்லாம காலிஸ்தான்கிறான், சம்பந்தமே இல்லாம காஷ்மீர் 370 திரும்பி கொண்டு வாங்க, உமர் காலிதை விடுதலை செய்யணும்னு சொல்றான். இப்ப இது இங்கதான் இந்த மடைமாற்றம் இந்த மடைமாற்றம் நடப்பதற்கான வாய்ப்பை யார் ஏற்படுத்தி கொடுத்தது? மத்திய அரசாங்கம். நீ எதை எடுத்தாலும் இந்து முஸ்லிம்னு பேசி நீ ஜெயிச்சிடலாம்னு நினைச்சிட்டதுனால நீ இளைஞர்களை நீ கணக்கிலே எடுத்துக்கல. இன்னைக்கு அவர்களுடைய ஆதங்கத்தினால அவர்கள் பொங்கி எழுகிறார்கள், கேள்வி கேட்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ப்ரொடெஸ்ட்டை நாங்க க்ளோஸ் பண்ண மாட்டோம், எங்களோட கோரிக்கைகள் வந்து அவங்க அட்லீஸ்ட் தே ஷுட் மீட் அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அது வரைக்கும் நாங்க இதை க்ளோஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த அபிஜித் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அவன் சொல்றதெல்லாம் நான் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலாம். நேபாள் புரட்சி, ஸ்ரீலங்கா புரட்சி, பங்களாதேஷ் புரட்சின்றது எங்கேயோ நடக்கல இல்ல சார். அந்த ஒரு தாக்கம் இங்க எந்த அளவுக்கு நேபாள் புரட்சி, ஸ்ரீலங்கா புரட்சி இதெல்லாம் வந்து அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை நீங்க புரிஞ்சுக்கணும், சரியா? அது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இதுவும் கூட திஸ் இஸ் ஸ்பான்சர்ட் பை சைனா, யுஎஸ் அப்படின்னு. நீ அதுக்கு இடம் கொடுத்த? இங்கே இந்தியா என்பது நேபாள் போன்றோ இல்லை ஸ்ரீலங்கா போன்றோ இல்லை பங்களாதேஷ் போன்றோ நீங்கள் வந்து அந்த அமைப்புகள் போன்று கிடையாது, சரியா? இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த டைவர்சிட்டி அப்படின்றது இந்தியாவுடைய மிகப்பெரிய பலம். அது சில இடங்கள்ல பலவீனம் என்று சொன்னாலும் கூட பல இடங்கள்ல அந்த டைவர்சிட்டி தான் பலம், சரியா? ஸோ அது கிடையாது, அது சாத்தியம் கிடையாது. ஆனா இங்க இவர்களெல்லாம் உள்ள நுழைகிறார்கள் அப்படின்னா இதற்கான இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தது நீதானே. என்னுடைய கேள்வி, இந்த மத்திய அமைச்சர் ஏன் இன்னும் தொடர்கிறார்? இவ்வளவு குளறுபடிக்கு அப்புறம் இவர் ஏன் தொடர்கிறார்? இந்த கேள்வி எல்லா மாணவர்கள் மத்தியிலும் இருக்கு, சரியா? அப்போ அவர் முதல்ல பதவி விலகணும். ஆனா நீங்க இப்ப என்ன கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க? நியாயமா பிரதமர் அப்பவே கூப்பிட்டு பதவி விலக்கியிருக்கணும் அவரை. நீ செய்யாததுனால, அவர் பதவி விலகாததுனால என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு அது சமூக விரோத சக்திகள்னு சொல்லக்கூடியவர்கள் கைக்கு அது போயிடுச்சு. அப்ப அதுக்கான காரணம் என்ன? இப்ப நீங்க எங்ககிட்ட வந்து அதே கதையை உருட்ட முடியாது. இவங்கெல்லாம் வந்து இந்த தேசத்தை பிரிக்க பார்க்கிறார்கள், இவர்கள் அதை செய், இதெல்லாம் நாங்க நம்ப தயாரா இல்லை. இப்ப மாணவர்கள் அவர் உள்ளதான் இருக்காரு. சரி, அவங்களோட அப்பா வந்து இங்க உட்காந்து அந்த இதெல்லாம் பண்ணும்போது தானே சார் திருப்பப்படுது, இது மடைமாற்றம் செய்யப்படுது. இந்த ப்ரொடெஸ்ட் வந்து மாணவர்களால செய்யப்படல, இதுக்கு பின்னாடி வேற ஒரு இயக்கம் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றதுதான். சரி, அங்க இருக்கவங்க மேல நடவடிக்கை எடுங்க. இப்ப என்னுடைய கேள்வி, மாணவர்களுக்கு ஆதங்கமே இல்லையா? இந்த அரசாங்கம் சிறப்பா செயல்பட்டுருச்சா? 30 வயசான அபிஜித் அவர் வந்து எங்கேன்னு வந்திருக்காருன்றது நமக்கு என்னன்றது நான் சொல்றேன். அவர் அமெரிக்கால வந்திருக்காரு, ஜூன் 6 இங்க வந்த அன்னைக்கு ஏர்போர்ட்ல அவர் கையில அனுமதியும் வழங்கப்பட்டது. ஜந்தர் மந்தர்ல போய் போராடுவதற்கு அனுமதி டெல்லி போலீஸ். எதுக்குமே வந்து அனுமதி கொடுக்காத மத்திய அரசு இவங்க ப்ரொடெஸ்ட் பண்றதுக்காக ஜந்தர் மந்தர்ல அவங்க தான் அனுமதி கொடுத்துருக்காங்க இல்ல சார்? அப்ப அந்த ஒரு விஷயம், ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஃபார்மர்ஸ் போராடினதையும் நம்ம பார்த்தோம், எத்தனை மாதங்கள் அவங்க போராடி அவங்க வெற்றி பெற்றாங்கன்றது நமக்கு தெரியும். அப்ப இதுவும் தொடர்ந்து போராடப்படுதுல. இப்ப ராகுல் காந்தி அவரும் நேத்தி அரெஸ்ட் பண்ணப்படுது, அவரை குண்டுக்கட்டா தூக்கிட்டு போன விஷயம்லாம் நம்ம பார்த்தோம் சார். ஸோ இது என்ன மாதிரியான ஒரு
ஒரு மடைமாற்றம் உண்மையாவே ஒரு மடைமாற்றமும் நடக்காது. நான் இப்பவும் சொல்றேன், இந்த போராட்டங்களால ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஆனா ஒரு விஷயத்த இந்த அரசாங்கம் மறக்கக்கூடாது. என்னன்னா, இந்த போராட்டங்கள் எப்படி நடக்கிறது, இந்த போராட்டங்கள்ல மடைமாற்றக்கூடிய சக்திகள் இங்கே உள்ளே ஊடி இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், மாணவர்களுக்கு நீங்கள் செய்திருக்கின்ற அந்த ஒரு அநீதி இருக்கு பாருங்க, அதுல இருந்து நீங்க தப்ப முடியாது. அப்போ அதற்கான ஒரு சுய பரிசோதனை என்பது இந்த அரசாங்கத்திற்கு இருக்கணும்னு தான் நான் சொல்றேன். என்ன பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க? தர்மேந்திர பிரதான் அவர் பதவி விலகணும்ன்ற முதல்ல ஸ்டார்டிங்கே அதான். சரி, விலகிட்டா அதுக்கப்புறம் நீங்க முதல்ல NTA வச்சிருக்கீங்களா, நேஷனல் டெஸ்ட் அகாடமி ஏஜென்சி வச்சிருக்கீங்களா, நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி இருக்கவங்க எல்லாரையும் வெளில அனுப்புங்க, புதிய ஆட்களை கொண்டு வாங்க. நீங்க தான் சிஸ்டமை கொண்டு வந்திருக்கீங்க, சரியா? நீங்க தான் சொன்னீங்க ஒருமித்த தேர்வு, நீட் தேர்வு என்று வந்தால் இதில் குளறுபடிகள் இருக்காது. அப்போ குளறுபடிகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நீங்கள் சொல்வதை நம்பி இருக்கின்ற எங்கள்கிட்ட வந்து ஐடியா கேட்கறதுக்கு நீ எதுக்கு உட்காந்துருக்க? அப்போ நீ விலகு, நான் வந்து உட்காந்துக்கிறேன். நீ எதுக்கு அங்கே உட்காந்துருக்க? இதெல்லாம் எவ்வளவு தூரம் சாத்தியக்கூறு? சாத்தியப்படுத்த எல்லா விஷயமும் இமீடியட்டா பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து 12 வருஷம் உங்களுக்கு இருந்திருக்கு. இம்மீடியட்டா இல்லை. நீங்க ஏதோ இன்னைக்கு நேத்திக்கு வந்து இந்த இப்போ விஜய் மாதிரி நேத்திக்கு வந்து ஆட்சியில் உட்காந்துருக்கு. நேத்திக்கு வந்து உட்காந்துருக்கிற விஜயே நான் இப்போ 1/2 மணி நேரம் கேள்வி கேட்டிருக்கேன். 60 நாள் தான் ஆட்சியில் இருந்திருக்காரு. நீ 12 வருஷம் உட்காந்துருக்க. உன்னை கேள்வி கேட்காம என்ன பண்ணுவான்? கொஞ்சுவாங்களா? பிரகாஷ் ராஜ் ரியல் ஹீரோன்றதை நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு இப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காமெடி பீஸ் எல்லாம் நீங்க உள்ள கொண்டு வராதீங்க. இப்ப அங்க உள்ள போய் மக்களா அங்க திரும்பி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஜந்தர் மந்தரில் நடப்பது என்பதை நான் வந்து மக்களுடைய ஆதங்கத்தோட பொருத்தி பார்க்கல. அங்க நடப்பது குறுகிய அரசியல், அங்க நடக்கிறது ஒரு கேவலமான அரசியல். அதுக்குள்ள நான் போக விரும்பல. அதை நீங்க கடுமையான நடவடிக்கை எடுங்க, தூக்கி உள்ள போடுங்க, குண்டாசுல போடுங்க, என்னமோ பண்ணுங்க, அது உங்களுடைய இஷ்டம், சரியா? அதுக்குள்ள நான் வரல. ஆனால் மாணவர்களுக்கு உண்மையான ஆதங்கம் இருக்கிறது. இந்த அரசாங்கம் அநீதி செய்திருக்கிறது. இதை பதிய வைக்கிறேன், இதை நான் சொல்றேன், சரி சரியா? அப்போ இந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதை சொல்றதுனால நான் இந்த பிரகாஷ் ராஜுக்கோ, இந்த அபிஜித் தீபிகேவா அவனுக்கோ இல்லை இன்னொருத்தனுக்கோ நான் இவனுங்கெல்லாம் ஆதரவு கொடுக்கல, சோனம் வாங்சுக்கோ இவனுங்களுக்கெல்லாம் நான் ஆதரவு கொடுக்கல. ஆனால் மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது. இப்போ இல்லை, நான் 8-9 மாதங்களாக இந்த அரசாங்கத்திடம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். சார், மாணவர்களோட அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா நடத்தலையா? ஒரு பக்கம் நடத்தினாங்க. உள்ள போகும்பொழுது எங்ககிட்ட ஃபோன்ஸ் எல்லாம் வந்து இந்த கும்பலோட என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், சரியா? இந்த கும்பலுக்குலாம் நான் பொருட்டாவே எடுத்துக்கல. உண்மையான மாணவர்களை நீங்கள் அணுகி அவர்கள்ட்ட பேசியிருக்கணும், சரியா? ஏன் 8 மாதத்துக்கு முன்னால இருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். UGCல இவங்க புதிய கைடன்ஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. அப்போலேருந்தே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இது வந்து மிகப்பெரிய அளவில் கிளர்ச்சியை ஏற்படுத்த போகுது அப்படின்றத எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தோம் இந்த அரசாங்கத்திட்ட, சரியா? அவங்க பிஜேபி ஐடி விங்க வச்சுக்கிட்டு எல்லாரும் மேலேயும் பாஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ எல்லாரும் மேலேயும் பாஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, சரியா? இது பெரிய பிரச்சனை இருக்கு, இது விவாதிக்கணும். சரி, நான் திரும்பி சொல்றேன், வேற்றுமையில் ஒற்றுமைன்னு இருக்கக்கூடிய அந்த வேற்றுமை இருக்கு இல்லையா? அந்த வேற்றுமையில பல பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கு. ஜெனரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பொது இதில் இருக்கக்கூடிய கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசுகிறார்கள், சரியா? அதை அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்படி கிடையாது, ரிசர்வேஷன் நமக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம வந்து புரிய வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதே மாதிரி ரிசர்வேஷனை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள் அவர்களையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. இப்படி நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் அரசாங்கம் பார்க்க வேண்டியது. 12 வருஷம் நீங்க என்ன பிடிங்கிட்டு இருந்தீங்க? ஃபைன் சார், இப்போ ராமர் கோவில போய் மணி ஆட்டினா எல்லாம் சரியாயிடுமா? இதுதான் கேள்வி. ஒரு பிரதமர் செய்யற வேலையாது? அப்போ மக்கள் தொடர்ந்து உங்களை வந்து நீங்க இந்த மாதிரி நாட்டின் எல்லை, பாகிஸ்தான், இந்து, முஸ்லீம் இன்னும் சொல்லியே ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்களா? எத்தனை முறை இதை சொல்லி ஓட்டு போடுவாங்க? அப்போ இப்போ நீங்க அணுக வேண்டியது மக்களோட உண்மையான பிரச்சனைகளை அணுகுங்கள். அதுதான் நம்ம சொல்றோம். இப்போ கடைசியா இப்போ மக்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் இப்படி வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு ராகுல் காந்தி வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அதுக்கு அகெயின்ஸ்டா வந்து அங்க பிஜேபியோட எம்பிக்கள் வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டா வந்து அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீர்த்து போக செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து நான் திருப்பி சொல்றேன், அரசியல் கட்சிகள் நடுவில் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய லாவணி கச்சேரி. இந்த விவகாரம் நீர்த்து போகாது, போராட்டம் நீர்த்து போகும், அது வேற விஷயம். ஆனால் இந்த விவகாரம் நீர்த்து போகாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. போராட்டம் நீர்த்து போகலாம், இந்த விவகாரம் நீர்த்து போகாது. ஏன் நீர்த்து போகாதுன்னா இது மாணவர்களுடைய எதிர்காலம் குறித்தது. அப்போ இது ஒரு பெற்றோருக்கும் ஒரு முக்கியமான விவகாரம், சரியா? அதனால இது நீர்த்து போகாது. அப்போ இந்த அரசாங்கம் இதுல இருந்து புரிஞ்சுக்கணும், போராட்டத்தை நீங்க எப்படி வேணாலும் அணுகிக்கோங்க, சரியா? ஆனால் ஆதங்கத்தை நீங்கள்
கவனமாக எடுத்துக்கொண்டு அதற்கு தீர்வை நோக்கி பயணியுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். கடைசியாக ஒரு கேள்வி சார், அண்ணாமலை அவரோட போஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிஜேபி அவங்களுக்கு வந்து நீங்கள் பேசியிருக்கலாமே, நீங்கள் இது வந்து மிஸ் பண்ணிட்டீங்க நீட்டுக்கு அப்படின்றது அந்த ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்தீங்களா சார்? அரசியல் நாய்சேகர் அந்த இந்த வார்த்தைகள் கொஞ்சம் நீங்க இல்லைங்க, ஏங்க நாய்சேகர் தான் கோச்சிக்கணும், அண்ணாமலையும் கோச்சிக்கணும் சார். இல்லை அந்த இதில் 400 அப்படின்னு வண்டியில் ஏற்றிக்கிறாங்க. அதான் வண்டியில் ஏறதான் உன்னை யார் கேட்டது? லீடர்ஸ்ன்னு அவர் ஆரம்பிச்சு இப்போ எத்தனை பேர் அந்த இதில் இணைப்புல வந்து இருந்திருக்காங்க அப்படின்றது இருக்காங்கன்றதும் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன்ல சார். நான் தான் சொல்கிறேனே மேம், எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். 2019 பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு எனக்கு. சரியா? அதனால நான் சொல்கிறேன், அதனால் அரவக்குறிச்சியில் கவுன்சிலர் கூட ஆக முடியாது. என்ன அவருக்கு வந்துட்டு இவங்க தான் ஒரு பில்டப் கொடுத்துருந்தாங்க பிஜேபி. அப்புறம் பிஜேபியை கூட்டு வெளிப்பட்டுருச்சு, வெளியில் அனுப்பிட்டாங்க. இவ்வளோதான் மேட்ரு. அவராக வெளியில் போனதா ஒரு சொல்லிக்கிட்டார் சார். இப்போ வீத லீடர்ஸில் அந்த இயக்கத்திலேயே எவ்வளோ பொள்ளாச்சியில் வந்து இப்போ ஒரு விழிப்புணர்வு போராட்டம் நடத்திருக்காங்க போதைப் பொருளுக்கு. அதுக்கே எந்த மாதிரி ஒரு மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஜிபி மூத்து வந்தால் இதோட அதிகமாக கூட்டம் வரும். இப்போ என்ன இதுக்கு தான் பதிலா சார்? ஜிபி மூத்தாவது கொஞ்சம் அறிவாளித்தனமாக ஏதாவது 4 வார்த்தை பேசுவாப்புல. வேறு என்ன சொல்கிறீங்க? கூட்டம் எல்லாத்துக்கும் தான் வரும், எல்லாருக்கும் தான் வரும். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா சார்? என்ன சார் நீங்கள் வீத லீடர்ஸ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு அது 15 லட்சத்துக்கு மேல மக்கள் வந்து இங்க எம்ஜிஆர் நகர்ல ரேகா நாயர் காரை ஓட்டு வரும்போது காரை இடிச்சிருச்சுங்க ஒரு லாம்ப் போஸ்ட் கிட்ட. எம்ஜிஆர் நகர்ல எவ்வளவு பெரிய கூட்டம் கூடிச்சு தெரியுமா? என்ன பேசுறீங்க நீங்க? ஃபைன் சார், உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.